குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு இனியவை இன்று வித் முத்து அண்ட் ஆனந்தி. வணக்கம் ஆனந்தி, எப்படி இருக்கீங்க? வணக்கம் போது சௌக்கியமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்னது இவ்வளவு சாத்விகமா வணக்கம் சொல்றீங்க? ஏதோ கோயிலுக்கு போய் கும்பிடுற மாதிரி. அடிக்கடி அப்படிதான் இருப்போம் நம்ம. ஓகே, ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? திருப்பதி, பழனி எங்கேயாவது? ஏன் இப்படி என்ன மலை மேல இருக்க கோயிலுக்குலாம் கூட்டிட்டு போகணும்னு பாக்குறீங்க நீங்க? இல்ல, அந்த மாதிரி இடம் தானே புண்ணிய ஸ்தலம். வீட்டு பக்கத்துல இருக்கிற கோயில்லாம் வந்து நம்ம அவ்வளவு பிளான் பண்ணி குடும்பத்தோடலாம் வந்து எப்பவுமே போக மாட்டோம்ல. இந்த திருப்பதி போறதோ, பழனி போறதோ, திருத்தணி போறதோ அப்பனா வந்து குடும்பத்தோட கிளம்பி போவோம். ஆமா முத்து, நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம்னா, ஏதாவது ஒன்று பக்கத்துல இருக்கும்போது போக மாட்டோம், தூரத்துல இருக்குன்னா ஜாலி எல்லாம் சேர்ந்து போலாம் அப்படின்னு போவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நானே எங்கள் வீட்டு பக்கத்துல மருதமலை அப்படிங்கிற அந்த மலை இருக்கு. ஆனா அந்த மலைக்கு நான் போனதே கிடையாது. ஆனா தூரத்துல இருக்க ஏதோ மலைனா வாங்க, என்ன இந்த மலைக்கு போனது இல்லை அப்படின்னு எல்லாம் கூட்டமா போயிருக்கோம் நாங்க. ஓகே, சூப்பர் ஆனந்தி. மலைகள்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னது? மலைகள்னா அந்த ஃப்ரெஷ் ஏர் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்லா ஃபுல்லாக டென்ஸாக இருக்கும்ல. ஸோ நல்லா நமக்கு ரொம்ப ப்ரைவசி இருக்க மாதிரி இருக்கும். ரோடு ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். ஓகே, நீங்கள் சொன்ன இந்த எல்லா விஷயங்களுமே இப்போ வந்து குறைஞ்சிட்டு வருதுன்றாங்க. இதெல்லாம் உண்மையாக மலைகளை நம்ம வந்து எப்படிலாம் பாதுகாத்து வரோம் போன்ற நிறைய கேள்விகள் நம்ம மனசில் இருக்குது. இதெல்லாம் கேட்க வேண்டிய நாள் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் மவுண்டன் டே. ஐநா சபை இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து இதை நம்ம அனுசரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து 2003 வருஷத்துலேருந்து அனுசரிச்சுட்டு வராங்களாம். இந்த வருஷம் அதுக்கு வந்து தீம் ஒன்று டிசைட் பண்ணியிருக்காங்க. என்னதுன்னா வந்து மவுண்டன் ஃபார்மிங். இதை வந்து நம்ம எப்படிலாம் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த வருஷம் தீமா வச்சு அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, முதல்ல நம்ம மக்களுக்கு இங்கே ஃபார்மிங்கே எவ்வளோ முக்கியம் அப்படின்னு போய் நம்ம அடிக்கடி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து மலைகள் மேலே ஃபார்மிங் அப்படிங்கிறது இன்னும் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற பற்றியும் அவங்க வந்து பேசணும் ட்ரை பண்ணுறாங்க இல்லையா? உலகம் முழுக்க வந்து இப்போ மலை சார்ந்து நிறைய பேர் இருக்காங்க. பழங்குடியினராக இருக்கட்டும், இல்லை வந்து டூரிசம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாரோட வாழ்வாதாரமே மலை சான்று தான் இருக்குது அப்படின்றதுனால இதை நம்ம வந்து எப்படிலாம் பாதுகாக்கிறோம், இது இன்னும் எப்படிலாம் நல்லா பாதுகாக்கலாம்னு நம்ம வந்து யோசிக்கணும் இன்னைக்கு. ஆமாம், இது வந்து அமெரிக்காவில் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு மலை பிரதேசத்துக்குலாம் போவாங்களாம். அங்கே போய் அதோட ஃபார்மிங் நீங்கள் சொன்ன மாதிரியான பல விஷயங்கள்லாம் அங்கே போய் தெரிஞ்சுப்பாங்களா. அது ஃபீல்டு ஒர்க் பண்ணுற மாதிரி எல்லாம் கிளம்பி கிளாஸை கட் அடிச்சுட்டு ஒரு நாள் அங்கே போவாங்களாம். ஆகா, சென்னையில் இருக்கிற நம்ம என்ன பரங்கி மலைக்கு தான் போக முடியும்? நம்மளும் இங்கே கட் அடிச்சுட்டு போயிருந்துருக்கலாம், பட் ஆனால் போக முடியல. ஆனால் அதுக்கு பதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மலைகளை பற்றி பல விஷயங்கள்லாம் தெரிஞ்ச ஒரு கெஸ்ட்டை நம்ம இங்கே கூட்டிகிட்டு வர போகிறோம். ஓகே, மலைன்னு எனக்கு ஞாபகம் வருது. நாளைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற ரஜினிகாந்த் கூட இமயமலைக்கு அடிக்கடி போவார்ல. அடடா, நீங்கள் எது எங்கே லிங்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. எனவே இன்னும் கொஞ்சம் நம்ம கெஸ்ட்டு வேறு வர போகிறார் இல்லையா? ஆமாம், அதுக்கு முன்னாடி என்ன காத்துட்ருக்கு? அதுக்கு முன்னாடி அருமையான ஒரு முத்திரை காத்துக்கிட்டு இருக்கு, பார்த்துடலாம். வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது நாகமுதிரை. இந்த நாகமுதிரை வந்து நமக்கு ஆத்ம பலத்தை பெருக்குவதற்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். ஆத்ம பலம் பெருகினாலே நமது உடம்பில் இருக்கக்கூடிய பலவிதமான துன்பங்களுக்கு ஒரு தீர்வாக அமையும். இரண்டாவது, நமது தெய்வ பயணம், அதாவது ஆன்மீக பயணம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த முதிரை உபயோகமாக இருக்கும். மனதில் வந்து நமக்கு சில வெறுப்புகள் இருக்கும், அல்லது கோபம், தாபம், காமம், மோகம், இந்த மாதிரி பலவிதமான நிலைகளில் வந்து நம்ம மேம்பாடு அடைந்து இயல்பான ஒரு நிலைக்கு வருவதற்கு இந்த நாகமுதிரை உபயோகமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, சுவாச அலர்ஜி தீரும். சுவாசம் சீராக இருந்துச்சுன்னா தான் மனசு ஒழுங்காக இருக்கும். அப்போ சுவாச அலர்ஜி தீரும். உடல் ரீதியான ஒரு பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வறட்டு இருமல், அதாவது காரணமே இருக்காது, சில சமயம் நமக்கு வந்து தொண்டை செருமல் இருக்கும், வறட்டு இருமல் இருக்கும், தொண்டையில் கிச்சு கிச்சு இருக்கும். இதுக்கெல்லாம் இந்த முதிரை உபயோகமாக இருக்கும். நாகமுதிரை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பாருங்கள். உங்களுடைய இடது கையில் வலது கையினுடைய பெருவிரலை வைத்து, இடது கையில் வலது கையினுடைய பெருவிரலை அப்படி வச்சு, இடது கையினுடைய பெருவிரலை அது மேலே வச்சுக்கணும். மற்ற 4 விரலையும் பின்னாடி இப்படி வச்சுக்கணும். மறுபடியும் ஒரு தடவை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய இடது கையினுடைய உள்ளங்கையில் இருக்கக்கூடிய நடு கோட்டு மேலே வலது கையினுடைய பெருவிரலை அப்படி வைக்கிறீங்க. இடது கையினுடைய பெருவிரலை வலது கை பெருவிரல் மேலே குறுக்காக வைக்கிறீங்க. வலது கையினுடைய 4 விரல்களையும் பின்பக்கமாக இப்படி இடது கையினுடைய புறங்கை மேலே இப்படி வச்சுக்கிறீங்க. இடது கையினுடைய 4 விரலையும் இப்படி நீட்டி வச்சுருக்கீங்க. இந்த முதிரைக்கு பெயர் நாகமுதிரை. இந்த நாகமுதிரை வந்து குறைந்தது 20 நிமிடம், அதிகபட்சமாக 40 நிமிடம் வரைக்கும் செய்யலாம். ஒவ்வொரு நாளுமே இதை செஞ்சுட்டு வரலாம். தினம் தினம் இந்த முதிரை செய்யும் பொழுது நமக்கு ஆத்ம பலம் பெருகி கொண்டே இருக்கும். ஆத்ம பலம் பெருகிருச்சு அப்படின்னாலே நம்ம நினைத்ததை சாதிக்க முடியும். காரிய தடைகள் விலகும், நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய முடியும். நம்மளுடைய எண்ணம் போல் வாழ்வு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மளை உயர்த்தக்கூடிய ஒரு அருமையான முதிரை. நாளும் பல முதிரைகளை கற்றுக்கொள்வோம், நலமான வாழ்வை அமைத்துக் கொள்வோம். நலம் பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, ஒரு முத்திரையோடு ஆரம்பிச்சிருக்கோம். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் அப்படிங்கிற மாதிரி ரிஃப்ரெஷ் பண்ணி ஆரம்பிச்சிருக்கோம். அதில் இதே மாதிரி ரிஃப்ரெஷிங்கான விஷயங்கள்லாம் இன்னும் அந்த வெளியே வந்துட்டு இருக்கு இல்லையா? ஆமாம், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்க போகிறோம். புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று.
வெல்கம் பேக். இது புதுயுகம் எஃப்எம் ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் ஆனந்தி. இன்னைக்கு சித்த வைத்தியர் அருண் எதை பற்றி பேச போகிறாரு? இன்னைக்கு வந்து ஒரு எப்பவும் போல் ஒரு பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்க போகிறாரு. பட் இந்த பிரச்சனை வந்து நிறைய பெண்களுக்கு தான் ஏற்படும். ஓகே, இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து யாராவது சொல்யூஷன் கொடுக்க மாட்டாங்களான்னு அவங்க வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா இது வந்து யார்கிட்ட கேட்கணும், இது யார்கிட்ட அணுகணும் போன்ற சந்தேகம் கூட பெண்களுக்கு இருக்கலாம். அதனால இப்போ இந்த பகுதி அவங்களுக்கு பார்த்தா ரொம்ப தெளிவாயிருவாங்க. நம்ம நிறைய பெண்கள் வந்து தனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட அவ்வளோ பதறி போக மாட்டாங்க. ஐயோ குழந்தைங்களுக்கா, ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமாக பதறி போவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அப்படியே ஐயோ இப்படிலாம் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுற பெண்களுக்காக தான் இன்றைக்கி வந்து சொல்யூஷன் கொடுக்க போகிறார். என்ன அப்படின்னா, தாய்ப்பால் கொடுக்குற பெண்களுக்கு வந்து தாய்ப்பால் சுரப்பு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் சாப்பிடலாம், ஏன் அப்படி வந்து நடக்குது, அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி நம்ம சித்த வைத்தியர் அருண் சொல்ல போகிறாரு. நலம் அன்புடன் பகுதியில் இன்றைக்கு நாம் தாய்ப்பால் சுரப்பு குறைவு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக பெண்களுக்கு வந்து இயல்பாகவே தாய்ப்பால் சுரப்பு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து விலங்கினங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா விலங்குகளுமே ஒரு குட்டி போடுறதில்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட குட்டிகளை தான் போடுது. எல்லா குட்டிகளுக்கும் அது பால் ஊட்டக்கூடிய ஒரு தன்மை இயல்பாகவே இருக்குது. அதே போலவே தாய்மார்களுக்கும் குழந்தை பிறப்பின் பிறகு இயல்பாகவே அந்த பாலானது சுரப்பு வந்து இருக்கும். அந்த தாய்ப்பால் சுரப்பு குறைவுங்கிறது வந்து பெரும்பாலும் மனம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக தான் கருதப்படுது. பெரும்பாலான பெண்களுக்கு தம் குழந்தைக்கு வந்து பால் பத்தலையோ, அதை தான் அழுதுகிட்டு இருக்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுடைய தூண்டுதலும் தான் அந்த பால் சுரப்பு குறைவு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து ஏற்படும். பொதுவாக குழந்தைகளுடைய அலிமெண்ட்ரி டேக், அதாவது இறப்பையோட நீளம்னு பார்த்திங்கன்னா அதனுடைய குவான்டிட்டி ஒரு 10 ml இருந்தால் போதுமானதாக தான் இருக்கும். ஒரு பிறந்த குழந்தைய ஒரு மாதம் வரைக்குமே ஒரு 10 மில்லி குடித்தாலே அது வந்து போதுமான ஒரு அளவாக தான் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 8 முறையிலேருந்து 10 முறை வந்து அது குடிக்கலாம். அப்போ ஒரு 80 மில்லி தான் வந்து தேவைப்படும். இது தாராளமாக இது வந்து இயல்பான சுரப்பாக தான் இருக்கும். பெரும்பாலான பெண்களுக்கு அந்த ஒரு சந்தேகம் வந்து ஏற்படும். அதை சுற்றியுள்ளவர்கள் தூண்டி விடும்போது நமக்கு பால் இல்லையோ அப்படின்னு ஒரு மனசளவில் நினைக்கும் போதே நம்ம தாய்ப்பால் சுரப்பு குறைந்ததாக அவங்க என்ன ஆரம்பிக்கும் போதே அந்த சுரப்பு இயல்பாகவே குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். பொதுவாக குழந்தையோட வாய் வந்து நம்ம வந்து சுவைக்க ஆரம்பிக்கும் போது தான் அந்த தாய்ப்பால் சுரப்பு வந்து இயல்பாக இருக்கும். அப்போ தான் வந்து மூளைக்கு கட்டளை போய் அந்த மெமரி கிளான்ஸை தூண்டி அந்த பால் சுரப்பு நடக்கும். அந்த சூழ்நிலையில் தான் இருக்கும். அந்த ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலைன்னா, எடுத்த உடனே புட்டிப்பால் கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டோன்னா அந்த தாய்ப்பால் சுரப்புங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும். இந்த தாய்ப்பால் கொடுப்பது மூலமாக பெண்களுக்கு பழைய நிலையில் கருப்பையை அடைவதற்கும் அவங்க உடல் வாகை பழைய நிலையை அடைவதற்கும் அந்த தாய்ப்பால் கொடுக்கறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது. தாய்ப்பால்னால குழந்தைக்கு இருக்கக்கூடிய நன்மைகளும் உங்களுக்கு தெரியும். எக்ஸ்க்ளூசிவாக வந்து 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுப்பதன் மூலம் குழந்தைங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் இந்த மூளை வளர்ச்சியும் மூளையோடைய கூர்மை திறனும் அதிகப்படுகிறது பல ஆய்வுகள் வந்து நிரூபிச்சிருக்கு. அதனால் 6 மாதம் வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவாக தனிப்பட்ட முறையில் தாய்ப்பாலை மட்டுமே உணவாக வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இந்த இணை உணவாக வேறு உணவாகவோ இல்லை பசும்பாலை கொடுக்குறதோ வந்து தவிர்க்கப்படணும். இயல்பாகவே அந்த தாய்ப்பால் சுரப்பு இருக்கும். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் சில பெண்களுக்கு வந்து ஏற்படலாம். அதை வந்து இந்த நோய் நிலையாக நம்ம வந்து குறிப்பிடுவோம். தவிர்க்க முடியாதுன்னு சொல்லும் போது மால் நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய ஊட்டச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய தாய்மார்களாக இருந்தாலும் சரி, இல்லை விட்டமின் டிஃபிஷியன்சி இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் இந்த சுரப்பு வந்து ரொம்ப ரேர் தான். அதுவுமே வந்து ரொம்ப ரேர் தான், எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு அதற்குரிய மருந்துகளை நம்ம வந்து கொடுக்கலாம். அதையும் உணவு மூலமாக நம்ம கொடுக்க முடியும். பிரசவித்த பிறகு சாப்பிடக்கூடிய லேகியங்கள் மூலம் வெந்தயக்களி, சுக்குக்களி, ஓமக்களி, இது எல்லாமே பால் சுரப்பை அதிகப்படுத்துவதற்கும் உடலை பல நிலைக்கு அடைவதற்கும் பழைய நிலையை அடைவதற்குரிய மருந்துகள் தான். அந்த மருந்துகள் கொடுக்கும்போதே இயல்பான அந்த பிரசவகால மருந்துகள் கொடுக்கும்போதே அந்த தாய்ப்பால் சுரப்பானது இயல்பாக இருக்கும். அப்படியும் அவங்களுக்கு பால் சுரப்பு கம்மியாக இருக்குன்னு மனசளவில் ஃபீல் பண்ணாங்கன்னா சுற்றி இருக்கவங்க ஒரு ஊக்கத்தையும் அதற்குரிய சில மருந்துகளையும் கொடுக்கலாம். மருந்துகள் சொல்லும்போது வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளைப்பூடே வந்து ஒரு மருந்தாக பயன்படும். வெள்ளைப்பூடு வந்து ஒரு 2-3 பல் எடுத்து 1 டம்ளர் பாலில் நல்லா போட்டு காய்ச்சின்னு அந்த காய்ச்சின பாலை இரவு நேரங்களில் குடிக்கும்போது பால் செக்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் பால் சுறான்னு இருக்கக்கூடிய அந்த பால் சுறாவை வந்து புட்டு வச்சு நம்ம சாப்பிடும்போதும் பால் சுரப்பு இயல்பான முறையில் அதிகரிக்கும். நெத்திலி கருவாடா நம்ம வந்து பயன்படுத்தும் போதும் பால் சுரப்பு இயல்பான நிலையில் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே இயல்பான முறையில் உணவு மூலமாகவே பால் சுரப்பை நம்ம வந்து அதிகரிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். இன்னும் மருந்து பொருள் அப்படின்னு போனீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு ஒரு கிழங்கு கிடைக்கும். அந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு நன்றாக உலர்த்திட்டு அதை பவுடர் பண்ணி 2 கிராம் அளவு காலை மாலை 2 வேளை பாலில் கலக்கி சர்க்கரை சேர்த்து கலந்து சாப்பிடும்போதும் இந்த இயல்பான பால் சுரப்பு வந்து அதிகமாக இருக்கும். பொதுவாக பால் சுரப்பு குறைவுங்கிறது வந்து மன சம்மந்தப்பட்ட ஒரு வியாதியாக இருக்கிறதுனால சுற்றி உள்ளவங்களோட அனுசரணையோட இது மாதிரியான உணவுப் பொருட்களை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா தாய்ப்பால் சுரப்பு குறைவுங்கிறதே இருக்காது. அது முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு மன வியாதி தான்.
இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தால் அது வந்து குழந்தைங்களுக்கு சைடு எஃபெக்டாக வந்து அமையுமோ இல்லை அவங்களுக்கு சைடு எஃபெக்டாக வந்து அமையுமோன்ற டவுட் வந்து பெண்களுக்கு இருக்கலாம். அதனால சித்த மருத்துவத்தில் வந்து சைடு எஃபெக்ட்ஸே இல்லைன்றாங்களே. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆமாம்மா, எப்பவுமே வந்து சத்தான உணவு இல்லைன்னா இந்த மாதிரி தூய்மையான விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது பயம் இருக்காது. அதுதான் முக்கியமான விஷயம். அப்படி தன்னால் குழந்தைங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்துச்சுன்னா அதோட ரொம்ப கில்ட்டியாலாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் இது வந்து பெஸ்ட் சொல்யூஷன். இதுக்கப்புறமா என்ன வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், பசுமை உணவுகள் பகுதிக்கு நம்ம இப்போ ட்ராவல் ஆகிட்டு வந்திருக்கோம். அங்கே வந்து இப்போ பார்க் பண்ணுறோம். அந்த பார்க்கிங்கில் என்ன இருக்குன்னா சத்து பாயாசம். ஆஹா, சத்து பாயாசம். ஏதாவது பாதாம் பிஸ்தாலாம் இருக்குமா? என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியல. ஆனால் சத்து பாயாசம் அப்படின்னு சொல்லி நம்ம புதுச்சேரி சரவணன் சார் வந்து ஏதோ வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட தெரியுது. பார்த்துலாமே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சத்து பாயாசம். என்ன சத்து பாயாசம்னா, இந்த தானியத்தெலாம் ஊற வச்சு முளைகட்டி அதுலேருந்து பால் எடுத்து தேங்காய் பால் கலந்து செய்ய போகிறோம். இது வந்து ஏற்கனவே செஞ்ச பாயாசம்லாம் பார்த்திங்கன்னா அவல் பாயாசம், இது வாழைப்பழ பாயாசம் இப்படிலாம் செஞ்சுருப்போம். அது வெறும் ஃப்ரூட்டு, அரிசி அது மாதிரி உணவு செஞ்சது. இப்போ வந்து பருப்பு வகைகளிலிருந்து எடுத்து அது கூட அமிர்தம் நிகரான ஒரு தேங்காய் பால் கலந்து செய்கிறோம். இது ரொம்ப நல்லது, அதிக சத்துள்ள பாயாசம். எப்படி செய்யறதுனாலும் முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். உலர் திராட்சை, ஊற வைத்து முளைகட்டிய கேழ்வரகு, தேன் பால் அல்லது வெள்ளைப்பாகு, முந்திரி, வேர்க்கடலை ஊற வைத்தது, கொண்டக்கடலை ஊற வைத்தது, கருப்பு கொண்டக்கடலை ஊற வைத்தது, அவல், ஏலக்காய் பொடி, தேங்காய் பால். முதல்ல தேவையான அளவு கேழ்வரகு. இது பெரிய அளவில் செய்யும்போது தனித்தனியாக அரைச்சி பால் இருக்கணும். சின்ன அளவில் செய்யும்போது எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டு அரைச்சி பால் இருக்கணும். மிக வேகமாக அரைப்படக்கூடியது கடலை, வேர்க்கடலை, அதை மாதிரி கொடுக்கணும். இதை வந்து ஊற வச்ச வேர்க்கடலை. அடுத்தது வெள்ளை கொண்டக்கடலை, இதுவும் ஊற வச்சது தான். இது கருப்பு கொண்டக்கடலை. இப்போ கொஞ்சம் தண்ணியில் ஊற்றிக்கிறோம். இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்களா, டார்க்காக வருது பாருங்க பால். எல்லா பருப்பும் முழுமையாக அரைப்படணும் இது அவசியம் கிடையாது. ஆனால் எவ்வளோ அரைப்படுது அவ்வளோ நல்லது, அவ்வளோதான். இப்போ இதில் தேவையான அளவு தேங்காய் பால் ஊற்றிக்கணும். இப்போ இந்த எவ்வளோ வந்து பால் இதில் எடுத்து ஊற்றுறோமோ அதே அளவு தேங்காய் பால் இதில் ஊற்றிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் எவ்வளோ சுவை நமக்கு இனிப்பு சுவை வேணுமோ அந்த அளவுக்கு தேன்பால் அல்லது வெள்ளைப்பாக்கு இதில் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவல், தட்டை அவல். இது தட்டை அவல் வந்து தேவையான அளவுக்கு தூரிக்கணும். இது எதுக்காக தூரணும்னா, இந்த பாயாசம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கண்டென்ட், அந்த கன்சிஸ்டன்ஸுக்காக இந்த அவல் தூவிக்கிறோம். இது சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி, ஏன்னா பாயாசம்னா முந்திரி திராட்சை இருக்கணும், அதனால் கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் உலர் திராட்சை. வாசனைக்காக பொடித்த ஏலக்காய் பொடி ஒரு சிட்டிகை. இதை நல்லா கலக்கணும். இந்த தட்டையவல் சேர்க்குறமே இது வந்து வாயில் கடிப்படும்னா கடிப்படாது. ஏன்னா தட்டையவல் சீக்கிரமாக ஊறி இதெல்லாம் பண்ணும். கெட்டியவல் தான் வந்து ஊறதுக்கு டைம் எடுத்துக்கும். இப்போ சுவையான சத்து பாயாசம் தயாராக இருக்குது. இது வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்ல சத்து பாயாசம். இதை வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு கெடாமல் இருக்கும். இது குழந்தைங்க பெரியவங்க யார் வேணாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்ல உணவு இது. விருந்தினர்களுக்கு கொடுத்தாக்க விருந்தை வந்து மேலும் சிறப்பிக்கக்கூடியதாக இருக்கும். வேறு ஒரு நல்ல பசுமை உணவோடு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.
முத்து சத்து பாயாசம் how was it? சூப்பர் ஆனந்தி, நல்ல சுவையா இருந்துச்சு. பாக்குறப்ப சாப்பிட்றப்ப இன்னும் நல்லா இருக்கும். ஆமா ஆமா, அடிக்கடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சொல்லும் போதே இப்படி செஞ்சு காமிச்சாதான் அதை நமக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமே உண்டாகும் அல்லவா? ஆமா கரெக்ட். ஏன்னா வந்து அவர் செய்யற இந்த சமையல் முறையெல்லாம் எந்த காம்ப்ளிகேஷனுமே இருக்காது, யார் வேணாலும் செய்யலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆமா, இப்போ வந்து அப்படியே நம்ம பேசிட்டு இருக்க இதெல்லாம் கேட்டு இது ட்ரை பண்ணி பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க தெரியுமா? அவங்களாம் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்க போறோம். என்ன பிரேக் வைக்க போறோம்? அதானே புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை என்று வெல்கம் பேக். இது புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் ஆனந்தி. உள்ளவதெல்லாம் பகுதிக்கு வந்திருக்கோம். உள்ளவதெல்லாம் பகுதியில் வழக்கமாக நம்ம வந்து ஃபிலாசபி தான் பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு அதுலேயும் ஒரு ஹிஸ்டரியை பார்க்க இருக்கோம். ஃபிலாசபிக்கு ஒரு ஹிஸ்டரி வேறையா? சொல்லுங்க. கரெக்ட். அதாவது ஒவ்வொரு மதமும் உருவாகிறதுக்கு முன்னாடி மக்கள்லாம் வந்து எப்படி கடவுளை வழிபட்டாங்கன்னா இயற்கை மூலமாக தான் சொல்லுவாங்க. நம்மளே இப்போ பொங்கல் பண்டிகையாக இருக்கட்டும், நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து சூரியனை தான் வழிபடுவோம். இதே மாதிரி ஒவ்வொரு மதத்துலையும் இயற்கை எப்படிலாம் வழிபடுறதுன்னு வந்து ஒரு கல்ச்சர் அதெல்லாம் இருந்துச்சா, அதை தான் வந்து அனிமிசம்னு சொல்லுவாங்க. ஆமாம், இன்னுமே வந்து கிராமத்து பகுதியில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் வழிமுறைகள்லாம். ஏன்னா இங்கே நம்ம இங்கே கோயில் போகணும்னு வச்சுக்கோ, லெஃப்ட்டில் போங்க ரைட்டில் போங்க, அங்கே 2 நிமிஷத்துக்கு மேலே நிற்கக்கூடாது. அர்ச்சனை சீட்டு 10 ரூபா. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது இந்த பூ வாங்கல இந்த பூயை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு அவர் வேறு கொஞ்சம் கோச்சிப்பாரு. அதுக்கப்புறம் வந்து போய் எல்லாம் வாங்கிட்டு போய் நீங்கள் ப்ரிப்பேர்டாக நீங்கள் போனால் கூட 2 செகண்ட் மேலே நின்று பார்க்க விட மாட்டாங்க. இந்த மாதிரி பல கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பட் கிராமத்தில் வந்து இன்னும் அதோட அந்த வழிபாடுலாம் வந்து வித்தியாசமாக தான் இருக்குது. பட் இன்னைக்கு இறையன்பு சார் வந்து இதை பற்றி என்ன பேசுகிறார் அப்படிங்கிறத பார்த்துலாமா? தொடக்க காலத்தில் வந்து மனிதன் வந்து ஏன் கடவுளை வழிபட ஆரம்பித்தான் அப்படிங்கிறதே வந்து அவன் வேளாண்மைக்கு போன பிறகு தான் அவன் வந்து இந்த வழிபாட்டுக்கே வர ஆரம்பித்தான். ஏன்னா வேளாண்மைங்கிறதே வந்து ஒரு ரிஸ்க்கான விஷயம். திடீர்னு மழை பெய்யும், மழை பெய்யாமல் போயிடும். இது மாதிரி பல விஷயங்கள் இந்த வேளாண்மையை வந்து மனிதன் செய்ய ஆரம்பித்த போது அவனுக்கு தேவைப்பட்டது. அதில் ஒன்று வந்து இந்த அனிமிசம்ங்கிற ஒரு விஷயம். அது என்னன்னாக்கா தேவதைகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆவிகளை வழிபடுறது, முன்னோர்களை வழிபடுறது, இந்த மாதிரி தான் மனிதனுடைய அந்த இறை நம்பிக்கை ஆரம்பமாச்சு. அப்போ வந்து அதுகளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு என்னென்னா ஏதாவது ஒன்றை வந்து அவன் பலி கொடுக்கணும். அப்போ வந்து ஒரு ஆடை பலி கொடுக்கறது, அப்புறம் கன்றுகளை பலி கொடுக்கறது, கோழியை பலி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களில் தான் அந்த அவனுடைய அதிருப்திப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அவனுக்கு ஆரம்பமாச்சு. ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா புத்தர் மாதிரி ஒருத்தர் வந்து உயிர் பலி கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பிம்புசாரனுடைய இடத்துக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு ஆடை வந்து கட்டி வச்சுருப்பாங்க பலி கொடுக்கறதுக்காக. அப்போ வந்து புத்தர் போயிட்டு சொல்லுவார், நீ அதை பலி கொடுத்தீங்கன்னா உனக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும்னா என்ன பலி கொடு அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு கட்டத்தில் என்னென்னா புத்திசம் வந்து ஆல் பெர்வேடிங்காக இருக்கிற போது அது நிறைய ரிஃபார்ம்ஸை ஏற்படுத்தினது. அந்த மாதிரி ஏற்படுத்தும் போது இந்த பலி கொடுக்குற பழக்கம் வந்து பலரால் நிறுத்தப்பட்டது. ஆனாலும் வந்து பலி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் போகலை. சில நேரங்களில் வந்து பழக்கம் போகும், ஆனால் எண்ணம் போகாது. சில பேர் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜை விட்டுருப்பான், ஆனால் நான்வெஜ் டேஸ்ட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சாப்பிடுவான். ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இப்போ சென்னையில் இருக்குது, அதில் சொல்கிறாங்க, அதில் சார் நீங்கள் வந்து நான்வெஜ் டேஸ்ட்லேயே வெஜிடேரியன் கொடுக்குறாங்க சார் அப்படின்னு ஒருத்தர். அதுக்கு நீங்கள் நான்வெஜ்ஜே சாப்பிட்றலாமே அப்படின்னு நான். ஏன்னா பழக்கம் போயிருக்கும், ஆனால் எண்ணம் போகாது. அது மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா புகையில் வந்து மென்னுட்டு இருப்பாங்க. சரி, அந்த புகையிலேருந்து விடுபடுறதுக்கு பாக்கு மெல்ல ஆரம்பிப்பாங்க. கொஞ்ச நாள் கழித்து பாக்கிலேருந்து விடுபடுறதுக்கு வேறு ஏதாவது ஒன்று சீரகம் எதையாவது வாயில் போடுவாங்க. இப்படி எதையாவது ஒன்று மென்னுக்கிட்டே இருக்கணும். அது எதையும் மென்ன முடியலன்னா பேசிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு மெல்றதே பரவாயில்ல, பேசுகிறத கம்பேர் பண்ணும்போது மெல்றதே பரவாயில்ல. அப்படி ஒரு சாஃப்ட் ஆப்ஷன். நான் பூட்டான் போயிருந்தபோது அங்கே வந்து ஒரு குறிப்பு படித்தேன். என்னென்னா நிறைய பேர் வெத்தலை போடுவாங்க. இந்த பெரிய கொட்டை பாக்கு வெத்தலை வாய் செவந்து போயிருக்கும். அது ஏன்னா அவங்க வந்து நிறைய அந்த மாமிசம் சாப்பிட்றதுலேருந்து விடுபடுறதுக்கு அந்த பாக்கு வந்து எலும்பாகவும் அந்த வெத்தலை போட்ட பிறகு வர்றது ரத்தமாகவும் நினச்சிட்டு வெத்தலையை போட்டு அதை ஓவர் கம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி படித்தேன் நான். அதே மாதிரி நம்ம ஊரில் என்னன்னாக்க இந்த ஆடு மாடு கோழி இதெல்லாம் வந்து பலி கொடுக்கறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு சாஃப்ட் ஆப்ஷன் வேணுங்கிறதுக்கு என்னன்னா மாவு பிசைஞ்சு அதை கட் பண்ணுறது, இது மாதிரி வந்து பலிபீடத்தில் வைக்கிறது, இது மாதிரி விஷயங்கள் ஆரம்பமாச்சு. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா தேங்காய் உடைக்கிறது அப்படிங்கிறது கூட பார்த்திங்கன்னா அந்த ஒரு சின்ன வயலன்ஸ் இருக்குல்ல தேங்காய் உடைக்கிறதுல, அப்படி பிடிச்சி ஒரு கொடுவாலையோ அல்லது அருவாலையோ வச்சு அதை அப்படி வெட்டுறது, அதில் ஒரு சின்ன வயலன்ஸ், அந்த உடைஞ்ச உடனே அந்த தண்ணி வர்றது ரத்தம் மாதிரி, அது மாதிரியான ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் ஆப்ஷன். நம்ம எப்போவுமே என்ன பண்ணோம்னா ஒரு ஹார்ட் ஆப்ஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு
ஒரு சாஃப்ட் ஆப்ஷன் ஒன்று வச்சுருப்போம். அந்த மாதிரியான ஒரு சாஃப்ட் ஆப்ஷனாக தான் இந்த மாதிரி ஆரம்பமானது அப்படிங்கிறது வந்து நீங்கள் இந்த கிரீஷ் கர்னாட் வந்து ஒரு ப்ளே எழுதியிருப்பார். அதில் கூட அதை வெளிப்படுத்துவார். எப்படி இந்த சாஃப்ட் ஆப்ஷனை நாம் வந்து ரிசார்ட் பண்ணிட்டோம். இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நாம் ஒருத்தர் வந்து கோபமாக எதுவும் சொல்ல முடியாது, ஆனால் அதுக்கு பதிலாக கிண்டலாக ஏதாவது சொல்கிறதே வந்து ஒரு ஆப்ஷன் தான். இந்த ஃப்ராய்டியன் ஸ்லிப் அப்படின்னு ஒன்று உண்டு. அதாவது வேணுன்ட்டே தான் சில டைமில் வந்து வாய் குளருது அப்படின்னு சொல்லி, அதாவது தப்பாக சொல்லிட்டேன், அவனை சொல்கிறதுக்கு பதிலாக உங்ககிட்ட சொல்லிட்டேன், சாரி சார் அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா உண்மையிலேயே அவங்க உங்களை சொல்கிறதுக்கு தான் செய்கிறாங்க, ஆனால் வந்து அது வந்து ஒரு சாஃப்ட் ஆப்ஷனாக அவங்க எடுத்துக்கிறாங்க. ஹியூமரஸான ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது, ஒரு கோபமான ஒரு விஷயத்தை ஒரு ஹியூமராக சொல்கிறது. சார் தலை வலிக்குது சார் அப்படின்னு சொன்னால், அப்படியா என்ன பிரச்சனை சார், மூளையில் ஏதோ பிரச்சனை இருக்கும் போல் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு மூளையே இல்லையே அப்புறம் எப்படி இந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிறது. அப்புறம் சொல்லிட்டு சும்மா தமாஷுக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் என்னென்னா இந்த சாஃப்ட் ஆப்ஷனுடைய ஒரு வெளிப்பாடு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் நண்பர் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார், அந்த வழியாக இன்னொருத்தர் வந்தார். அவர் அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே இருந்தார். பார்த்தேன் என்ன அப்படின்னு, சார் உங்களை ஜூவில் பார்த்தேன் அப்படின்னாரு. இன்னும் இவர் ஒரு நிமிஷம் அப்படி ஆடி போயிட்டார். அதாவது அதில் இன்னொரு அர்த்தம் இருக்குது. உங்களை ஜூவில் பார்த்தேன்னா ஜூக்கு இவர் போய் விலங்குகளை பார்க்கும்போது பார்த்ததாகவும் ஒரு அர்த்தம், இவரே ஜூக்குள்ளே இருந்ததாகவும் ஒரு அர்த்தம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து அந்த சாஃப்ட் ஆப்ஷன். ஒருத்தரை வந்து கிண்டல் பண்ணுறது, கோவிச்சுக்கிறதுல ஒரு சாஃப்ட் ஆப்ஷன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து எதிர இருக்கிறவங்கக்கிட்ட கோவிச்சிக்க முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெல் அடித்து அந்த ஏன்னா அறிவே இல்லையா, எதுக்கு இதை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா எதிராளிக்கு இவங்க சரியான மூடில் இல்லை போல் இருக்கு, நம்ம அப்பளம் வரலாம் அப்படின்னு. அதெல்லாம் ஒரு விதமான சாஃப்ட் ஆப்ஷன். நம்ம லைஃப்பில் என்ன பண்ணுறோம்னா பல நேரங்களில் இந்த சாஃப்ட் ஆப்ஷனை கைக்கொள்கிறோம். இது வந்து ஒரு விதமான நான் வெர்பல் கம்யூனிகேஷன். நம்மக்கிட்ட நேரடியாக சொல்லப்படக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் கிடையாது, வெர்பல் தான். ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் அது அந்த டக்குன்னு தட்டை வைக்கிறது, ஒரு கப்பை வந்து வேகமாக வைக்கிறது, ஒரு பெட்டியை வேகமாக நகர்த்துறது, இதெல்லாமே என்னன்னாக்க நம்முடைய உணர்வுகளை நம்ம மறைமுகமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எனவே நாம் இந்த மாதிரியான சட்டில் கம்யூனிகேஷன், அந்த சாஃப்ட் ஆப்ஷனையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் மனித உறவுகளை மேம்படுத்தி கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து அதற்கேற்ப செயல்பட்டால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஓகே, அதாவது கடவுளை வந்து எப்படி ஏர்லி டேஸில் வந்து வர்ஷிப் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி அவரும் சொல்லி முடிச்சிட்டாரு. அப்புறம் தான் அப்படியே வந்து ரீவைண்ட் பண்ணி பார்க்குறேன். ஆமாம்ல சூரியனை வந்து கடவுள் நாங்கள் தண்ணிக்கு ஏதோ பேர் வச்சுருக்காங்க, ஆமாம் வருண பகவானுங்கிறாங்க. வா அப்போ இவங்களுக்கு இப்படி தான் சொல்கிறாங்களோ அப்படிங்கிறத நான் இப்போ தான் வந்து லிங்க் பண்ணி பார்த்தேன். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒவ்வொரு மதத்துலையும் இப்போ வந்து இந்து மதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு கடவுளும் இந்த மிருகம் மேலே அதை வந்து வாகனமாக வச்சு அதில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க, அதனால் அதை நம்ம கும்பிடணும் அப்படிம்பாங்க. எலியிலேருந்து ஆரம்பித்து யானையாக இருக்கட்டும் புலியாக இருக்கட்டும் எல்லாரும் வந்து இந்த மாதிரி வாகனம்னு சொல்லிட்டு அதை நம்மளை கும்பிட வச்சாங்க. ஆமாம், கோமாதா அப்படின்னு சொல்லி வந்து நம்ம மாடுகளையும் கூட கும்பிட்டுருக்கோம் இல்லையா, இப்பவும் கும்பிட்டு தான் இருக்கோம் நம்ம. ஆமாம், ஸோ இது வந்து நம்ம இயற்கையோட ஒன்று சேரும், இயற்கை வந்து நம்ம எதுவும் எஃபெக்ட்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்கள் இதை நம்ம எடுத்துக்கலாம். ஆமாம், ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இயற்கையோட ஒன்று இவ்வளோ விஷயங்கள் பேசும்போது அடுத்ததும் அதே மாதிரி ஒரு விஷயம் தான் ஆன் த வேல வந்துட்டு இருக்கு. ஆமாம், கரெக்ட். இன்றைக்கி வந்து மவுண்டைன் டே அப்படின்றதுனால மலைகளை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை என்று வெல்கம் பேக். இது புதிய எஃப்எம் ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் ஆனந்தி. நம்ம முன்னாடியே பேசிக்கிட்ட மாதிரி இன்றைக்கி வந்து இன்டர்நேஷனல் மவுண்டைன் டே. ஸோ மலைகளை நம்ம எப்படிலாம் பாதுகாத்து வரோம், இதில் என்னெல்லாம் வளங்கள் இருக்குது போன்ற நிறைய கேள்விகள் நம்ம மனசில் இருக்குது. இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல போகிறது ப்ரொஃபசர் நரசிம்மன். இவர் இந்த மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் பாட்னி டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரிகிறார். சார் வெல்கம் டு இனியவை. வணக்கம் சார். முதல்ல வந்து மலைகள் வந்து எப்படி உருவாகும், ஏன்னா அது வந்து எவ்வளோ காலங்கள் எடுத்துக்கும் அப்படிங்கிறதையும் எங்களுக்கு சொல்லுங்கள். தென்னிந்தியாவில் இருக்கிற மலைகள் பார்த்திங்கன்னா மிக பழமையான மலைகள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 மில்லியன் ஆண்டுகள் பழமையான மலைகள். இந்த மலைகள்லாம் எரிமலை குழம்பு வெடித்து வெளிவந்து அது வந்து கட்டியாகி உருவான மலைகள். தென் முழுக்க அந்த மாதிரி தான். இமயமலை மட்டும் கொஞ்சம் வயசு ரொம்ப குறைஞ்ச மலை, அது கிட்டத்தட்ட ஒரு 60 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி தான் உருவான மலை. அந்த இமயமலை எப்படின்னா நம்மளுடைய இந்த தட்டு, நம்ம இந்தியாவை தாங்கக்கூடிய தட்டு வந்து வடக்கு நோக்கி நகரும்போது அந்த ஆசிய தட்டின் மீது மோதும்போது வந்த அந்த அழுத்தத்தினால பூமி உயர்ந்து அது வந்து மலையாகிருக்குது. ஸோ அந்த பகுதி மலை நம்ம பல்லாவரம் மலையோட கூட ரொம்ப வயசு குறைந்த மலை. அதனால் அந்த மலையினுடைய அமைப்பு வேறு, நம்மளுடைய மலைகளுடைய அமைப்பு வேறு. நம்மளுடைய மலைகள்லாம் பொதுவாக அந்த கருங்கற்கள்னு சொல்கிறோம் இல்லையா, நெய்ஸ் ராக்குன்னுவாங்க அது ஜியலாஜிக்கலாக. அந்த மாதிரியான பாறைகளால் பெரும்பாலான மலைகள் நம்ம மலைகளானவை மிக கடினமான பாறைகள் இவை எல்லாமே.
எல்லாமே எரிமலை குழம்புலேருந்து வந்த பாறைகள் தான். இதில் நிறைய வகங்கள் இருக்குது. இன்றைக்கி செஞ்சி பக்கம் போனீங்கன்னா எல்லா இடமும் பாறைகளை கொட்டி வச்ச மாதிரி மலைகள் இருக்கும். உருட்டையான பாறைகளை வந்து அப்படியே யாரோ கொண்டு போய் லாரியில் கொண்டு போய் கொட்டி வச்ச மாதிரி மலைகள் இருக்கும். அதுவும் வந்து இந்த மாதிரியான வகையான பாறைகளை கொண்டது தான். மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, இதுவும் இந்த மாதிரியான பாறைகளை கொண்டது தான். ஸோ அதனால் 2 வகையான மலைகள் நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்குது. ஒன்று அந்த மாதிரி ஒரு படிவு பாறைகளால் உருவான மலைகள், இது நமக்கு வந்து கடின பாறைகளால் உருவான மலைகள். இந்த மலையோட வயசை நீங்கள் எதை வச்சு நிர்ணயிக்கிறீங்க? இப்போ வந்து நீங்கள் இவ்வளோ 60 மில்லியன் ஆண்டுகள் ஆயிருக்கு இந்த மாதிரி சொல்கிறப்ப எதை வச்சு கணிக்கிறீங்க சார்? அது கணிக்கிறதுக்கு வந்து அறிவியல் முறைகள் இருக்குது. அதாவது கார்பன் டேட்டிங்னு சொல்லுவோம். அந்த இதில் வந்து பாறைகளில் இருக்கக்கூடிய அந்த கார்பனுடைய அளவு எந்த அளவுக்கு, ஏன்னா ஒவ்வொரு கனிமமும் வந்து அதனுடைய ஹாஃப் லைஃப், அதாவது பாதி வயசு, இத்தனை வருஷத்தில் அது இவ்வளோவா குறையும்னு ஒரு கணக்கு இருக்குது. அதை அடிப்படையாக வச்சு கணக்கிடலாம், துல்லியமாகவே கணக்கிடலாம். ஓகே சார், இப்போ வந்து குன்று அப்படின்னு சொல்கிறாங்க, மலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குன்றுக்கும் மலைகளுக்கும் என்ன வித்தியாசம்? அளவு தான் வித்தியாசம். ஒரே ஒரு வித்தியாசம், அளவு தான். குன்றுன்னு தமிழில் குன்றுதுனாலே குறைதல் தான் அர்த்தம். அதனால் அந்த அளவு தான் வித்தியாசமே தவிர மிகப்பெரிய அளவில். ஆனால் குன்றுகள் என்பது பொதுவாக தனித்தனியாக இருக்கும். அங்கங்கே சின்ன சின்ன குன்றுகளாக இருக்கும். இப்போ திருத்தணி ஒரு குன்று, பல்லாவரம் மலை வந்து ஒரு குன்று, அந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். மலைகள் வந்து பெரும்பாலான தொடர்ச்சியாக மிக நீளமான விஷயங்களாக இருக்கும். அதுலேயும் மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் கிட்டத்தட்ட 1600 கிலோமீட்டர் மிக நீளமான ஒரு மலை. இப்போ கிழக்கு தொடர்ச்சி மலை எடுத்திங்கன்னா இப்போ ஜவாதி மலை, அந்த மாதிரி நம்ம நிறைய சின்ன சின்ன துண்டுகளாக மலை தொடர்கள் இருக்குது. அதாவது மலை தொடர்களாக இருக்கும். இந்த குன்றுகள் வந்து தனித்தனி இதுவாக அங்கங்கே செதறி கிடக்கும், அவ்வளோதான். சரி, இப்போ வந்து நம்ம மலைக்காகவே ஒரு தினம் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். வந்து ஐநா சபையிலேயே வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த நாள் வந்து நம்ம மலைகள் தினமாக கொண்டாடணும்னு. இதுக்கான காரணங்கள் என்ன நினைக்கிறீங்க? முக்கியமாக மலையை பாதுகாப்பதற்கு இந்த தினம் வந்து அதை பற்றிய ஒரு அவேர்னஸோ அல்லது அதை பற்றிய ஒரு மக்களுக்கான ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு இந்த மலை தினம் அப்படி தான் நம்ம எல்லா தினங்களையும் கொண்டாடுறோம். அது மலை தினமாக இருக்கட்டும் அல்லது கடலுக்கானதாக இருக்கட்டும், எல்லா இயற்கை அம்சங்களுக்கான தினங்களையும் இப்படி தான் கொண்டாடுறோம், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு. ரெண்டாவது, இந்த தினத்தின் மூலமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய செய்திகள் வந்து நிறைய இருக்குது. நம்ம மலைகளை எப்படி பாதுகாக்கணும், மலைகளை நம்ம முன்னோர்கள் எப்படி பார்த்து வந்தாங்க, இப்போ நாம் எப்படி பார்க்குறோம், அந்த பழைய பயன்பாடுகள் என்ன, இப்போ என்ன மாதிரியான பயன்பாடுகள் மாறி இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவும் இந்த தினங்கள் வந்து அவசியமாகுது, குறிப்பாக மாணவர்கள் கிடையாது. ஓகே, இப்போ மலைகளுக்கு வந்து என்னெல்லாம் முக்கியத்துவம் இருக்குது? மலைகள் வந்து நிறைய முக்கியத்துவம். ஏன்னா மலைகள் வந்து இயற்கையினுடைய ஒரு முக்கியமான பகுதி. நம்மளுடைய தமிழ் இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா குறிஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலப்பகுதியே வந்து மலையும் மலை சார்ந்த இடம். அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு தனி நிலப்பகுதியாக நாம் வந்து அதை கவனித்து அதை எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நம்ம பாடியிருக்கோம். அதனுடைய நிலமைப்பு, அதனுடைய மக்கள், அதனுடைய தாவரங்கள், அதனுடைய விலங்குகள், அதனுடைய பயிர்கள், அதனுடைய வாழ்க்கை முறை, அதனுடைய இசை, அதனுடைய சமையல் எல்லாமே வந்து நம்மளுடைய குறிஞ்சி நிலைப்பாட்டு பற்றி நம்ம விரிவாகவே பாடியிருக்கோம். ஸோ அப்போ மலைங்கிறது மக்களுடைய கலாச்சாரத்திலும் சரி, மக்களுடைய உணர்வுலையும் சரி ஊறி போன விஷயம். இன்னொன்று, மலை நமக்கு நிறைய நேரங்களில் வந்து நம்மளுடைய ரிலீஜியஸ் ரீஜனில், நம்மளுடைய சமய ரீதியாகவும் நிறைய இடங்களில் அது ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே மட்டும் இல்லை, தென் அமெரிக்காவிலையும் சரி, அங்கெல்லாம் என்ன நிறைய பழங்குடி மக்கள் என்ன நம்புகிறாங்கன்னா, மலையில் வந்து தன்னுடைய முன்னோர்களுடைய ஆவி குடியிருக்குதா நம்புகிறாங்க. ஸோ அதனாலே மலை வந்து அவங்களுக்கு ஒரு புனிதமானதாகிடுது. நமக்கு இங்கே மலைகள்லாம் வந்து கடவுளுடைய அம்சமாக நம்ம பார்த்தோம். அதனால தான் நமக்கு வந்து பச்சை மாமலை போல் மேனி அப்படின்னு பாடக்கூடிய ஒரு இதுவும் வருது. மலைகளை வந்து நம்ம இறைவனுடைய ஒரு உருவமாகவே பார்த்தோம். அந்த முக்கியத்துவம் நமக்குள்ளே இருக்குது. இது எல்லாத்தையும் மீறி மலைகள் வந்து சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா மலை வந்து இப்போ நீங்கள் பழைய கதையை படிச்சிருப்பீங்க. அந்த கிருஷ்ணன் வந்து கோவர்தனகிரியை தாங்கி மழையினுடைய இதை கட்டுப்படுத்தி ஜனங்களை வந்து பாதுகாத்தாருன்ட்டு. அதுதான் மலை உண்மையிலேயே செய்யுது. அந்த கதையை வந்து நாம் உருவகமாக பார்க்கலாமே தவிர அதை வந்து வெறும் ஒரு இதுவாக நிகழ்ச்சியாக பார்த்துட வேண்டாம். உருவகமாக எப்படி பார்க்கலாம்னா, இன்றைக்கி மலை தான் வந்து மழையினுடைய வேகத்தையும் தாங்கி அந்த தண்ணீரை உறிஞ்சி மிக மெதுவாக வந்து ஆறுகளாகவும் மற்ற நீரோடைகளாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிடுது. மலை இல்லைன்னா நம்மளுடைய நீராதாரங்களே போயிடும். அது ஒரு இது. ரெண்டாவது, மலையில் இருக்கக்கூடிய காடுகள், தாவரங்கள், மற்ற உயிரின வகைகள், இவை எல்லாமே வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கு மிக முக்கியமான அம்சங்கள். இதில் எந்த ஒன்று இல்லைனாலும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தது, மலை இல்லைன்னா மண் அரிமானம் போயிடும். இன்றைக்கி நிறைய இடங்களில் மண் அரிமானம் நடக்கிறதுக்கு காரணமே அந்த மழையினுடைய வேகத்தை தாங்கக்கூடிய காடுகள் இல்லாததுனால மிக வேகமாக ஓடி வந்து அந்த மண்ணுடைய வேகத்தில் மண் அரிப்பும் நடக்குது. இப்போ சமீபத்தில் நீங்கள் செய்திகளில் படிச்சிருக்கலாம். குற்றாலத்தில் வந்து இப்போ நம்ம முன்னாடிலாம் நிறைய குற்றாலத்தில் மழை பெஞ்சதுன்னா குறைஞ்சது ஒரு 3 மாதம் அல்லது 2 மாதம் நமக்கு தண்ணி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும்.
இப்போ வந்து மழை பெஞ்சா ஒரு வாரத்துக்குள்ளே தண்ணி நின்று போயிடும். அதுக்கப்புறம் வந்து போகிறவங்க அது கொஞ்சம் ஏமாந்து தான் திரும்பி வராங்க. ஏன் அப்படின்னா மலைகள் மேலே இருக்கிற காடுகள்லாம் நம்ம வந்து நிறைய அளவு குறைச்சதுனால அந்த மழையை தாங்கி மழையை உறிஞ்சி தண்ணீரை வந்து விடக்கூடிய அந்த காடுகள் இல்லாதனால அது ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் இன்றைக்கி வந்து மிக வேகமாக தண்ணி ஓடி வந்து ஒரு வாரத்தில் போயிடுது. இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் நமக்கு மலைகள் இல்லைன்னா நமக்கு நிறையவே வரும். அடுத்தது மலைகள் வந்து நிறைய பழங்குடி மக்களுக்கான ஒரு முக்கியமான வாழ்வாதாரம். ஏன்னா அவங்களுடைய உறைவிடமாக இருக்கட்டும், அவங்களுடைய உடையாக இருக்கட்டும், அவங்களுடைய மூலிகைகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மலையை சார்ந்த ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வச்சுருக்காங்க, குறிஞ்சில்ல மக்கள் முக்கியமாக. அதில் இங்கே இருக்கிற மக்களுக்கும் கீழே இருக்கிற மக்களுக்கும் மலையிலேருந்து நிறைய ஆதாரங்கள் நமக்கு தேவைப்படுது. ஒரு மூலிகையாக இருக்கட்டும், அல்லது நமக்கு இந்த மாதிரி ஒரு இவங்க சொன்ன மாதிரி ஒரு ரிக்ரியேஷன் போய் ஒரு நமக்கான ஒரு சுற்றி பார்க்குற அல்லது நம்ம குடும்பத்தோடு போய் சேர்ந்து மகிழ்கிற ஒரு இடமா இருக்கட்டும், இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கிற மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே மலையினுடைய முக்கியத்துவம் மிக அதிகமாக இருக்கிறது. ஓகே ஓகே. இப்போ வந்து நம்மளோட ஊர் பக்கம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாருக்குமே வந்து ரொம்ப பரிச்சயமான மலை அப்படிங்கிறது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை தான். ஸோ நாங்களும் அதிகமாக பார்த்த மலைகள்னால் அதாக தான் இருக்கும், பார்த்து வளர்ந்த மலை அதுதான். ஸோ அந்த மலையினால் நம்ம ஊருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, ஏன்னா அந்த மலையை பற்றி எங்களுக்கு அதோட பெருமைகளை எங்களுக்கு சொல்லுங்கள். வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் ஒன்று வேறு அறிவிச்சிருந்தாங்க. கட்டாயம் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் இருக்குது. அது இல்லாமல் இப்போ இன்னொரு அதாவது கன்சர்வேஷன் இன்டர்நேஷனல் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அதில் வந்து பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ்னால் எங்கெங்கே உயிர் பன்மம், அதாவது இந்த உயிர் வகைகள் அதிகமாக இருக்குதோ, அது இல்லாமல் கிட்டத்தட்ட எண்டமிக் ஸ்பீஷிஸ்னு ஒரு இது, அதாவது அந்த இடத்துல மட்டுமே இருக்கக்கூடிய தாவரங்கள் உயிரினங்கள் கிட்டத்தட்ட 1500 குறைந்தபட்சம் 1500 அந்த மாதிரிப்பட்ட தாவரங்களும் உயிரினங்களும் இருக்கக்கூடிய இடங்களை வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு ஹாட்ஸ்பாட்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் ஒன்று மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலைன்னா கன்னியாகுமரியிலேருந்து தொடங்கி குஜராத் வரைக்கும் போகுது. அது வந்து ஏதோ மேற்கு தொடர்ச்சி மலைன்னா நமக்கு நம்ம நினைக்கிற மாதிரி கேரளா தமிழ்நாடோடு முடிஞ்சு போகிற விஷயம் கிடையாது. குஜராத் வரைக்கும் போகுது. அது வந்து 1600 கிலோமீட்டர் நீளத்தில். இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான் நம்மளுடைய நிறைய ஜீவநதிகள் நம்ம இன்னைக்கு தென் தமிழ்நாட்டிலையும் தென் இந்தியாவிலையும் சொல்லக்கூடிய நிறைய ஜீவநதிகள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான் அதனுடைய தாயின்னு சொல்லலாம். காவிரி ஆகட்டும், கோதாவரி இருக்கட்டும், கிருஷ்ணா இருக்கட்டும், மகாநதியாக இருக்கட்டும், இது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உருவாகக்கூடிய நதிகள் தான். இவை இல்லைன்னா நம்மளுடைய விவசாய ஆதாரம் போயிருக்கும், இவை இல்லைன்னா நம்மளுடைய நீர் ஆதாரம் போயிருக்கும், மீன் வளம் போயிருக்கும், நிறைய மக்களுடைய இருப்பிடங்கள் போயிருக்கும். இதெல்லாம் வந்து எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய நமக்கு கொடுத்த ஒரு அழுக்கொடைன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறதுனால நம்மளுடைய மழை அந்த பருவநிலை வந்து அது ஒரு முக்கியமான விஷயத்தை சந்திக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை இல்லைன்னா நமக்கு வந்து அந்த ஈரக்காற்று வந்து அதை தாண்டி வெளியே போயிட்டு வேற எங்கேயாவது மழை பெய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை நம்மளுடைய பருவநிலை மாறுதல்களுக்கும் நமக்கு உண்டாகக்கூடிய இப்போ தென்மேற்கு பருவக்காற்று நம்ம பேசுகிறோம், தென்மேற்கு பருவமழை பற்றி பேசுகிறோம், அதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் மேற்கு தொடர்ச்சி மலை. ஓகே. ஸோ இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த மலைகளை நம்ம எப்படிலாம் பார்த்துக்கிறோம் அப்படின்ற கேள்விகளுக்கு நம்ம இதுக்கப்புறம் வரணும். ஆனந்தி, சமீபத்தில் நான் வந்து கொடைக்கானல் போயிருந்தேன். அங்கே வந்து எங்கள் காரில் சுற்றி காமிச்சிக்கிட்டு இருந்தேன். டிரைவர் வந்து சொன்னார், ஆல்மோஸ்ட் ஒரு 15 வருஷம் முன்னாடி தான் இங்கே வந்து நிறைய கேரட்டு விவசாயம்லாம் நிறைய நடக்கும். உருளைக்கிழங்கு கேரட்லாம் வந்து டிரைவர்ஸை கூப்பிட்டு ஒரு 5 கிலோ 10 கிலோ எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு வந்து கொடுப்பாங்களாம். ஆனால் இப்போ அந்த நிலங்கள் இருந்த இடத்துலலாம் இப்போலாம் வந்து ரெசார்ட்டு காட்டேஜ்லாம் வந்துருச்சு. ஆனால் இந்த இடம்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல அப்படின்றாங்க. ஆமாம், இதுக்கு இன்னொரு பக்கமே எக்ஸாம்பிள் சொல்லலாம். என்னன்னா இப்போ வந்து காட்டுக்குள்ளே வந்து இந்த மங்கீஸ்லாம் இருக்கும் தெரியுமா? முதல்ல மங்கீஸ் நடமாடும், அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். வந்து ஓவரம் இருந்து விளையாடிட்டுலாம் இருக்காது. ஏன்னா அதுக்குள்ளே வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும், அது அங்கே போய் எல்லாம் சாப்பிட்டுக்கும். இப்போல்லாம் வந்து நம்ம கிட்ட வந்து ஐயா சாமி எனக்கு கொஞ்சம் காய்கறி கொடுங்களேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப நம்மளை நோக்கி தான் வர ஆரம்பிச்சு. கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டிலாம் எங்கிட்ட இருந்தால் பிடிக்கிட்டு போச்சு. ஆமாம், கேமரா மொபைல் ஃபோனு அதெல்லாம் கூட வாங்கிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொன்ன மலைகள். ஆமாம் ஆனந்தி, ஆனால் குரங்குகள் உங்களை தேடி வரதுல வந்து எனக்கு எதுவும் பெருசாக ஆச்சரியமாக படலை. சரி, நம்ம வந்து இதெல்லாம் நம்ம மலைகளை சரியாக பாதுகாக்கிறதுக்கான ஆதாரமா சார் இந்த மாதிரி நடக்கிறது எல்லாமே? கிட்டத்தட்ட இது எவ்வளோ வருஷங்களாக நடந்த விஷயம். காடுகள் அழிக்கப்பட்டது இன்றைக்கி நேற்று நடந்த விஷயங்களில் கிட்டத்தட்ட ஒரு 5000 வருடங்களுக்காக நம்ம வந்து காடுகளை அழித்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போல்லாம் வந்து நமக்கு அதை தாங்கக்கூடிய சக்திய மலைகளுக்கான இருந்தது. ஏன்னா அந்த அளவு காடுகள் இருந்தது, மக்கள் குறைவாக இருந்தாங்க, பிரச்சனை இல்லை. இப்போ வந்து மக்கள் தொகை மிக அதிகமாகிடுச்சு. அது இல்லாமல் இப்போ காடுகள் நம்ம வேறு வகையில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஒரு அணை கட்டுறதோ அல்லது வந்து ஒரு தொழிற்சாலையை கொண்டு போய் அங்கே நிறுவுறதோ அல்லது இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியான அந்த ஒரு சுற்றுலாவுக்கான இடங்களாக அதை வந்து மாற்றுறதோ. இப்போ சுற்றுலாவுக்கான இடங்களாக மாற்றும் போது நாம் என்ன பண்ணுறோம், அழகாக வச்சுக்கணுங்கிறதுனால இருக்கிற இயற்கையான செடிகள்லாம் எடுத்துகிட்டு நாம் அங்கே கொண்டு போய் செயற்கையான பூச்செடிகளையோ அல்லது மற்ற நமக்கு அங்கே மலைக்கு ஒத்து வராத அல்லது மலையிலிருந்து இன்னொரு இடத்துலேருந்து கொண்டு வரப்பட்ட செடிகளையோ நட்டு நாம் அந்த அழகுபடுத்தணும்னு நினைக்கிறோம். இயற்கை அழகுங்கிறத நம்ம மறந்துடுறோம்.
அந்த இயற்கையிலேருந்து வேற தான் அழகுங்கிற மாதிரி நம்மளுடைய மைண்ட் வந்து அப்படி ஒரு மனசு நிலை நமக்கு வந்துருச்சு. இதெல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா நிறைய நேரங்களில் இவங்களுக்கு காட்டு விலங்குகளுக்கு பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே அதனுடைய விளைவு தான். எல்லாத்துக்கும் மேலே வெறும் அந்த மலை அப்படியே நம்ம பேசும்போதே வந்து அதை அப்படியே நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போதே அந்த காடு பச்சை பசேல் நடுவில் அப்படியே ஒரு இடத்துல ஒரு நீரோட்டம் அதை நினச்சி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் அதுவும் வந்து ரொம்ப அழிவை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கசப்பான விஷயம் தான். ஆமாம், எல்லாமே வந்து ஒரு சைக்கிள் நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ சாயில் டே நீ கூட பேசியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து டிஃபாரஸ்ட்ரேஷன் பற்றி நிறைய விஷயங்களில் பேசியிருக்கோம், மலை இதை பற்றி பேசுகிறப்போ எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்கு பாரு. ஆமாம், நேச்சர் அப்படிங்கிறதுல அவங்கெல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க. நம்ம தான் கொஞ்சம் டிட்டாச் ஆகி இன்னொரு பக்கம் தனியாக ஒரு ரூட் போட பார்க்குறோம், ஆனால் விட மாட்டேங்கிறாங்க. ஆமாம், கரெக்ட். இந்த மவுண்டன் டே அன்னைக்கு நிறைய கேள்விகள் நம்ம மனசுல இருக்கு. அதெல்லாம் தொடர்ந்து பிரேக் அப்புறமும் கேட்கலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை என்ற வெல்கம் பேக். இது புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் ஆனந்தி. இன்னைக்கு இன்டர்நேஷனல் மவுண்டன் டே அப்படின்றதுனால மலைகளை பற்றி நிறைய விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம். இயற்கையை நம்ம எங்கெல்லாம் வந்து துன்புறுத்துறோமோ அவன் வந்து திருப்பி நம்மளை அடிப்பான், இன்னும் பலமாக அடிப்பான். நம்ம வந்து உத்தரகண்டில் பார்த்தோம்ல, மலைகளில் வந்து இவ்வளோ பில்டிங் இவ்வளோ ஹோட்டல்லாம் கட்டியிருந்தாங்க. முன்னெல்லாம் வந்து அங்கே கேதார்நாத் பத்ரிநாத்லாம் போகிறவங்க வந்து நடந்தே தான் போவாங்களாம், இல்லை குதிரையில் போவாங்களாம். இப்போ நாங்கள் ஹெலிகாப்டர் ஹெலிபேடெல்லாம் கட்டி வச்சு கடைசியில் இவ்வளோ டெவலப்மெண்ட் நடந்ததுனால அவ்வளோ உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு. ஆமாம், சீரியஸ். நிறைய பேருக்கான ஒரே ஒரு கருத்து என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சுவாமிக்காக பண்ணணும், நல்ல விஷயத்துக்காக ஏதாவது பண்ணா தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. இப்போ நல்ல விஷயத்துக்காக போகும்போது எல்லாமே நல்ல விஷயமாவே பண்ணினா தப்பு இருக்காது இல்லையா? ஆமாம், கரெக்ட். அதனால வந்து ரொம்ப டெவலப் பண்ணோன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்றது வந்து நம்ம மறுக்க முடியாத உண்மை. மலைகளை பற்றி இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. அதை எல்லாமே நம்ம வந்து ப்ரொஃபஸர் நரசிம்மன் கிட்ட தொடர்ந்து கேட்கலாம். இப்போ நாங்கள் வந்து ஒரு காட்டுக்கு போகிறோம் அப்படின்னாலே அதில் பார்த்து வியக்கிற விஷயங்கள் அப்படின்னா அதுக்கு செடிகள் தான். இவ்வளோ வித்தியாசமான செடிகள்லாம், இவ்வளோ வித்தியாசமான மரங்கள்லாம் இருக்கா அப்படின்னு தான் இல்லையா? ஆமாம், கரெக்ட். அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கே பயமாக இருக்கும். இது பக்கத்தில் எங்கேயாவது பாம்பு கீம் இருக்குமா எல்லாரும் பயமுறுத்தி விடுவாங்க. ஆனால் ஸ்மெல்லை பார்த்துலாம் கண்டுபிடிக்கிறவங்களாம் இருக்காங்க. நான் வந்து ஒரு தடவை இந்த இது முதுமலை பக்கம் போனப்போ எங்களோட ஒரு கைடு இருந்தார். அவர் வந்து ஒரு சில செடியை பார்த்தோன்னு சொல்லுவோம், இது பக்கத்தில் இந்த விலங்குலாம் வரும், இது பக்கத்தில் இந்த விலங்குலாம் வராது அப்படின்ற மாதிரி தைரியமாக இருக்குன்ற மாதிரிலாம் கைட் பண்ணுவார். ஓகே, விலங்குகளுக்கு வந்து அதான் பிரியாணி சால்னா போல இருக்குது, அதெல்லாம் பார்த்து அப்படியே ஸ்மெல் பண்ணிடுவாங்க போல இருக்குது. இருந்தாலும் நீங்கள் போன அந்த மேற்கு தொடர்ச்சி மலையாகட்டும் இல்லை கிழக்கு தொடர்ச்சி மலையாகட்டும், அங்கே இருக்கிற தாவரங்கள் தாவரவியல் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும் கிட்டத்தட்ட 2500 தமிழ்நாட்டில் மட்டும் நான் சொல்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும் 2500 வகையான தாவரங்கள் இருக்குது. மொத்த மேற்கு தொடர்ச்சி மலையும் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 7500 வகையான தாவரங்கள் இருக்குது. இந்த 7500 வகையான தாவரங்களில் கிட்டத்தட்ட 1500 2000 தாவரங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த எண்டமிக் ஸ்பீஷீஸான தாவரங்கள். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டுமே உலகத்தில் இருக்கக்கூடிய தாவரங்கள், வேறு எந்த பகுதியிலும் காணப்படாத ஒரு தாவரங்கள். இந்த தாவரங்கள் ஒவ்வொன்றுமே ரொம்ப முக்கியமானது. குறிஞ்சி பூ, நீங்கள் குறிஞ்சி அப்படிங்கிற அந்த திணையே வந்து குறிஞ்சி மலரை வச்சு தான் வந்திருக்குது. குறிஞ்சி மட்டும் நீங்கள் நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு குறிஞ்சி தான். பொதுவாக இப்போ கூட பூத்துருக்குதுன்னு சொல்லி நிறைய செய்திகள்லாம் வந்துச்சு. ஆனால் நமக்கு தெரியாத அறியப்படாத குறிஞ்சிகள் மலைகள் நிறைகள், அதாவது கிட்டத்தட்ட 70 வகையான குறிஞ்சி மலர்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது. இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியாது, அல்லது நமக்கு வந்து அதிகமான அளவுக்கு பெரிய அளவுக்கு அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு கிடையாது. இப்போ இதை பற்றியெல்லாம் வந்து நிறைய இப்போ செய்திகள் வருது, கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் படிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் வருது. அது இல்லாமல் நிறைய ஒரு அழகு தாவரங்கள் எடுத்தாலே, இப்போ நமக்கு பொதுவாக அழகு தாவரம்னா நமக்கு வெளிநாட்டிலேருந்து கொண்டாந்து வளர்க்குற தாவரம் தான் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. மேற்கு தொடர்ச்சி மலையில் ஏகப்பட்ட அழகு தாவரங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம இன்னும் பெரிய அளவுக்கு அது ஒரு வியாபார நோக்கிலையோ அல்லது பெரிய அளவுக்கு நம்மளுடைய மக்கள் பயன்பாட்டிலையோ கொண்டு வரல. இதெல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மிக சிறப்பான அம்சங்கள். அது இல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலையில் நிறைய சின்ன சின்ன மைக்ரோ கிளைமேட்னு சொல்லுவோம். அதாவது அந்த இடத்துக்கு உரிய ஒரு நுண் சூழல்னு சொல்லலாம். அந்த நுண் சூழல் உள்ள இடங்கள் வந்து மிக அதிகமாக வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது. அந்த சூழல் மாறி போகுதுன்னா அந்த இடத்துல இருக்க தாவரங்கள் அழிஞ்சு போயிடும். அந்த சூழலும் அந்த ஒரு முக்கியமான காரணம் இதனுடைய வளத்துக்கு. பொதுவாக மலைகளில் இருக்கிற தாவரங்கள் எல்லாம் நம்ம வந்து காப்பாற்றிட்டோம்னா என்டையர் ஈகோசிஸ்டமே நம்ம வந்து காப்பாற்றிடலாம்னு சொல்கிறாங்களே, இது வந்து எந்த அளவுக்கு உண்மை? மிக மிக உண்மை. ஏன்னா தாவரங்களை சார்ந்து தான் வந்து மற்ற உயிரினங்களுடைய வாழ்க்கையும் இருக்குது, எல்லா உயிரினங்களும். ஏன்னா தாவரங்கள் வந்து அதுதான் அடிப்படை, பொதுவாக ஒரு சூழலுக்கே அடிப்படை. அது மலைகள் மட்டுமல்ல, எல்லா பகுதியில் இருக்கிற இடத்துக்கும் தாவரங்கள் தான் அடிப்படை. அந்த அடிப்படை பார்க்கும்போது தாவரங்களை வந்து நம்ம பாதுகாத்தோம்னா இப்போ நம்ம வந்து சொல்கிறோம் புலி வந்து அதுக்கு நிறைய திட்டங்கள் போட்டு புலியை பாதுகாக்கிறோம், ப்ராஜெக்ட் டைகர்னு சொல்கிறோம், ப்ராஜெக்ட் எலிஃபென்ட்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு திட்டங்கள் போட்டு இந்த விலங்குகளை பாதுகாக்கிறோம். ஏன் இந்த விலங்குகளை பாதுகாக்கிறோன்னா, புலி வந்து நம்ம புலியை பாதுகாக்கிறோம்னா புலியை பாதுகாக்கணும் ஒரு சூழல் தேவை. புலியை வந்து நீங்கள் தனியாக ஜூவில் வச்சு பாதுகாக்க முடியாது. புலியை வந்து இயற்கையாக பாதுகாக்கணும்னா காட்டில் பாதுகாக்கணும். அப்போ காட்டில் பாதுகாக்கணும்னா காட்டில் இருக்கிற எல்லா தாவர வகைகளும் தேவை. அப்போ தான் அதுக்கான இறை, ஒரு மானோ மற்ற இறைகளோ அந்த இடத்துல இருக்கும். அதுக்கான இறை குறையும் போது தன்னளவில் வந்து புலியினுடைய எண்ணிக்கையும் குறையும்.
புலி உலவறதுக்கு மிகப்பெரிய இடம் தேவை, யானைகள் உலவறதுக்கு மிகப்பெரிய இடம் தேவை. யானைகள்லாம் வந்து மிக நீண்ட தூரம் இடப்பெயர்ச்சி செய்து இப்போ அங்கங்கே போயிட்டு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு விலங்கு. அதுக்கு வந்து காடு வந்து தொடர்ந்து இருக்கணும், காடுனுடைய தொடர்ச்சி இருக்கணும். காடுனுடைய தொடர்ச்சி இல்லாத போகும்போது யானைகளுடைய இனப்பெருக்கமும் வந்து பிரச்சனையாகுது. இதெல்லாமே வந்து இந்த தாவரங்களுடைய முக்கியத்துவத்தை, விலங்குகளுக்காகவும் முக்கியத்துவத்தை அது ரொம்ப அவசியமாக நமக்கு சொல்லுது. ஸோ ஆனால் இந்த மாதிரி மலைகளை பற்றி படிக்கணும், இதை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஒன்று மலைகளை போய் பார்த்துட்டு வரலாம், வேற என்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் படிக்கிறதுக்கு? முக்கியம் இப்போ நிறைய அந்த மாதிரி சின்ன சின்ன குழுக்கள் வந்து நிறைய வளர்ந்துருக்கு. ஈகோ டூரிசம்னு சொல்கிறது, அல்லது வந்து சின்ன குழுக்களாக சேர்ந்து நாங்கள்லாம் மலைகளை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து மலைகளை பற்றி தெரிந்தவர்களை, இப்போது ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா அந்த இடத்துல தாவரங்களை பற்றி தெரிஞ்சவங்களையோ அல்லது விலங்குகளை பற்றி, ஏன்னா இன்றைக்கி பறவைகளை பற்றி படிக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க, வண்ணத்தி பூச்சிகளை பற்றி படிக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க, தவளைகளை பற்றி படிக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து மட்டும் கிட்டத்தட்ட இந்த ஒரு கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு 10க்கும் மேற்பட்ட புதிய தவளை வகைகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க உலகத்தில். அதான் முதல் தடவை கண்டுபிடிப்பு. அந்த மாதிரி அதை பற்றி படிக்கிறவங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மற்ற மக்களையும் சேர்த்து கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி சில சமயம் வனத்துறையும் வந்து மக்களை வந்து சிறு சிறு குழுக்களாக சில முக்கியமான வனப்பகுதிகளுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கும் அந்த இடத்த பற்றிய ஒரு அறிவையும் அந்த இடத்த பற்றிய ஒரு விழிப்புணர்வையும் கொடுக்குது. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் சேர்ந்து முதல்ல ஈடுபடலாம். அதுக்கப்புறம் தன்னளவில் நமக்கு வந்து அந்த ஆர்வம் வரும்போது நாம் தனிப்பட்ட முறையிலையும் சேர்ந்து போய் படிக்கலாம். சார், நம்ம நாட்டை பொறுத்தவரை இருக்கிற வந்து மோஸ்ட் ஆஃப் த மலைகள் எல்லாமே வந்து திருத்தலங்களாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ திருப்பதியாக இருக்கட்டும், பழனியாக இருக்கட்டும், இமயமலையாக இருக்கட்டும், இதனால வந்து மலைகளோட வளம் வந்து காப்பாற்றப்படுதா? ஒரு வகையில் காப்பாற்றப்பட்டிருக்குது இது வரைக்கும். இன்னொரு வகையில் கொஞ்சம் மலைகள் வந்து அதனுடைய டீக்ரடேஷன் சொல்லும், மலைகளுடைய அழிவும் அதில் இருக்குது. இப்போ திருத்தலங்களாக வந்து இருந்த வரைக்கும் முன்னாடி வந்து பெரிய அளவுக்கு பக்தர்கள் வந்து எல்லா காலங்களையும் போனது கிடையாது. ஒரு சில குறிப்பிட்ட காலங்களில் போயிருப்பாங்க, வந்திருப்பாங்க. அது வரைக்கும் எனக்கு இப்போ இல்லை, நம்ம திருத்தலங்களாக இல்லைன்னா நிறைய குன்றுகளே வந்து இன்றைக்கி ஒரு ஜல்லியாக போயிருந்திருக்கும். முக்கால்வாசி ரோடு கடியில் போயிருந்திருக்கும், அல்ல தண்டவாளத்துக்கு அடியில் போயிருந்திருக்கும். அந்த பிரச்சனையை வந்து நமக்கு நிறைய குன்றுகளில் ஏதோ ஒரு வகையில் ஒரு விளக்கு ஏற்றுறது அல்லது ஒரு சின்ன கோயில் அமைக்கிறது, இதனால் நிறைய குன்றுகள் வந்து அந்த சமய அடிப்படையில் தப்பிச்சிருக்கு. அதே சமயத்தில் மிகப்பெரிய திருத்தலங்கள், இப்போ திருப்பதி, சபரிமலை இதெல்லாம் சொல்கிறீங்க, அங்கே போகும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம இவ்வளோ மக்கள் புழக்கம் வந்து இந்த கடந்த 10 ஆண்டுகளில் தான் வந்திருக்கே தவிர அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு மக்கள் புழக்கம் இந்த மலைகள்லாம் தொடர்ந்து இருந்து தான் தெரியாது. ஏதோ ஒரு சமயத்தில் போவாங்க வருவாங்கன்றதை தவிர இந்த மாதிரி தொடர்ந்து இவ்வளோ மக்கள் போவாங்கன்றதுக்கான நமக்கு அதுக்கான இது கிடையாது, குறிப்புகள் கிடையாது. ஆனால் இவ்வளோ மக்கள் ஒரு இடத்துல போய் தங்குறதுனால அல்லது அந்த இடத்துல வந்து சுற்றுச்சூழல் மிக பெரும்பாலான அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்மளால வந்து மலைகளில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது, இயற்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது, அதெல்லாம் நம்ம பேசி முடித்தோம். இப்போ அடுத்த மலைகளால் இயற்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். மலைகளால் பொதுவாக முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன்று, அந்த பருவநிலை வந்து குறிப்பாக அந்த உள்ளூர் பருவநிலை, ஒரு லோக்கல் என்வாயர்மெண்ட்னு சொல்கிறேன், அந்த லோக்கல் என்வாயர்மெண்ட்டை வந்து மலைகள் கட்டாயம் பாதிக்குது. மலை இல்லாத ஒரு இடத்தையும் மலை இருக்கிற ஒரு இடத்தையும் வந்து நல்லா வித்தியாசப்படுத்தி பார்க்கலாம். இப்போ திடீர்னு ஒரு இடத்துல ஒரு செஞ்சி மலையில் ஒரு மலையை நாம் எடுத்து அதை ஜல்லி ஆக்கிறோன்னு வச்சுங்க, அந்த மலை வந்து அது ஒன்று ஒரு வெற்றிடத்தை அது உருவாக்குது, மிகப்பெரிய வெற்றிடத்தை உருவாக்குது. ரெண்டாவது, பூமியில் இருக்கிற நீர் ஆதாரங்கள் வந்து அதனுடைய விளைவாக அது வந்து எல்லாமே அழிஞ்சு போயிடுது. ஏன்னா அது மலைங்கிறது அந்த நீரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேக்கி பூமிக்குள்ளே அனுப்புகிற வேலையை செய்கிறதுனால, இப்போ செஞ்சி மலையெல்லாம் போனீங்கன்னா நிறைய சுனைகள் இருக்குது. எப்பயுமே நீங்கள் நல்ல வெயில் காலத்தில் போனாலும் அவ்வளவு சில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணி இருக்கக்கூடிய சுனைகள் நிறைய இருக்குது. அந்த நீராதாரங்கள்லாம் போயிடும். நீராதாரங்கள் போகும்போது அந்த இடம் வறட்சி ஆகிடும். அந்த இடம் வந்து பாலையே ஆகும். வறட்சி ஆகுதுன்னு சொல்கிறத விட நம்ம தமிழில் பாலைன்னு ஒரு நிலப்பரப்பு இருக்குது. இந்த பாலையை வந்து இந்த மாதிரி திரிந்து போன நிலப்பரப்பு தான் பாலை. அந்த திரிந்து போன நிலப்பரப்பாக கட்டாயம் வந்து நமக்கு மலைகள் இல்லைன்னா ஆகும். ரெண்டாவது, மலைங்கிறது நம்மளுடைய சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கையினுடைய ஒரு விஷயம். அந்த இயற்கையினுடைய விஷயம் இல்லாத போகும்போது நமக்கும் இயற்கைக்கும் உண்டான ஒரு உறவு வந்து போயிடும். ஓகே, இப்போ வந்து மலைகள் காப்பாற்றுறதுக்கு அரசாங்கங்கள் என்னெல்லாம் செய்துட்டு வருது? அவங்க செய்கிறது எல்லாமே வெறும் பேரில் மட்டும்தான் இருக்கா, இல்லை நடைமுறையிலையும் சாத்தியமாகுதா? நிறைய நடைமுறை சாத்தியங்களும் வந்திருக்குது. இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காடுகள், மலையில் இருக்கிற காடுகளை வந்து வனத்துறையும் சரி மற்ற மிக தீவிரமாகவே வந்து பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தில் எங்கே வந்து வேறு சில இடங்களில் சிக்கலாகுதுன்னா, இந்த கனிமத்துக்கான சுரங்கங்கள் வந்து கொடுப்பதில். இப்போ கிழக்கு தொடர்ச்சி மலையிலையும் நிறைய அந்த மாதிரி சுரங்கங்கள், கொல்லிமலையிலையும் சரி ஏற்காடுலையும் சரி அந்த மாதிரி நிறைய சுரங்கங்கள் வந்து, சேலம் பார்த்திங்க, சேலத்தை சுற்றி இருக்கிற மற்ற சின்ன சின்ன மலைகளும் சரி நிறைய சுரங்கங்கள் அந்த மாதிரி வந்திருக்குது. இதெல்லாமே வந்து சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். மக்களுடைய எதிர்ப்பும் நிறைய அதற்கு வரக்கூடாதுங்கிற வகையில் நிறைய மக்களுடைய எதிர்ப்பும் இருக்குது. அதே சமயத்தில்
மற்ற இன்னொரு வகையாகவும் இதற்கான வேலை ஒரு சுரங்க பகுதி. ஏன்னா சில நேரங்கள் நம்மளுடைய வளர்ச்சி என்பது நமக்கு மிகவும் தேவைப்படுகிற ஒரு விஷயமா இருக்கிறதுனால சுரங்கங்களை அனுமதிக்கும் போது எந்த அளவுக்கு அனுமதிக்கலாம், அது சுரங்கங்கள் அந்த சுரங்கங்களுடைய காலம் முடிஞ்ச பிறகு அந்த சுரங்கங்களை மறுபடியும் எப்படி இயற்கைக்கு மீட்டுருவாக்குவது, இது போன்ற விஷயங்களும் நம்ம நிறைய இடங்களில் நடந்திருக்குது. இப்போ குதிரைமுக்கு போன்றையான அந்த சுரங்கங்கள்லாம் இப்போ வந்து மறுபடியும் அதை வந்து ஒரு காடாக எப்படி மாற்றுறது, அதை எப்படி வந்து மறுபடியும் வந்து ஒரு நல்ல நிலப்பரப்பாக மாற்றுறது, அதற்கான முயற்சிகள் நிறைய போயிட்டு இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நம்ம அந்த மாதிரி முயற்சிகளை வந்து கொண்டு வரணும். அதுக்கான கொண்டு வரதுக்கான குழுக்களும் கொண்டு வரதுக்கான ஒரு பயிற்சியும் கொண்டு வரதுக்கான அந்த அளவுக்கு அறிவாற்றலும் இங்கே நிறைய பேருக்கு அதுக்கான விஷயங்கள் இருக்குது. நிறைய குழுக்களும் இருக்கிறாங்க. இப்போ மலைகளால் எது வந்து அதிக அளவில் காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா காடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு ஒரு நிலப்பரப்பு மேலே இருக்கிறனால தான் பாதி பேர் இந்த மரத்தை டச் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுவே கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப்பாக இருந்ததுன்னா முடிஞ்சுது. ஆமாம், கரெக்ட். ஆனால் வந்து இப்போ நம்ம போகிற மலைகள் ஊட்டி கொடைக்கானலாம் வந்து நடக்கிற இந்த டெவலப்மெண்ட்டு நம்ம சொல்லக்கூடிய இந்த காட்டேஜ் கட்டுறாங்க, ரெசார்ட் கட்டுறாங்க. அதனால வந்து நம்ம வந்து மலைகளை அழிக்க தான் செய்கிறோமே தவிர நம்ம வந்து மனசு குளிர்ச்சி இப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் கொஞ்ச நாளில் வந்து அதுவும் நம்ம ஒரு சென்னை மாதிரி ஆயிடுச்சுன்னா வந்து அங்கே எதுக்கு போவோம் நம்ம? ஆமாம், இங்கே வந்து நம்ம ஃபுல்லாக ஒரு வருஷத்தில் வந்து ஒரு 12 மாதத்தில் இருக்கும்போது ஒரு மறுபடியும் ஒரு 10 நாளுக்காக அங்கே ஒரு இடம், அங்கேருந்து அதுக்குன்னு ஒரு ரிசார்ட், அதெல்லாம் அங்கே போய் நம்ம போய் ஸ்டே பண்ணுறதுக்காக அங்கே வாங்குற ஷாப்பிங்கான மெட்டீரியல்ஸ், ஏன்னா அதனால அங்கே ஒன்று டெவலப் பண்ணுறோம். இத்தனை பேர் இங்கே வராங்களான்னு சொல்லிட்டு அவங்க கடைகள்லாம் திறந்து வச்சுருவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அங்கேயும் பாதிக்கப்படுது நீங்கள் சொன்ன மாதிரி. ஆமாம், கரெக்டாக. அதனால வந்து இன்னைக்கு இந்த இன்டர்நேஷனல் மவுண்டன் டே அன்னைக்கு மலைகளை பற்றி நிறைய கேள்விகள் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப பொறுமையாக எங்களுக்குலாம் புரியுற மாதிரி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சார். எங்கள் ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாம் புதிய யுகம் FM ஸ்டேஷனில். இது இனியவை இன்று. வெல்கம் பேக் புதிய யுகம் FM ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க. இனியவை இன்று வித் மீ ஆனந்தி அண்ட் முத்து. நம்ம கெஸ்ட்டு வந்து நம்ம மலைகளுக்கு வந்து அடிக்கடி போயிட்டுலாம் ட்ராவல் பண்ணலாம் வந்திருக்கோம். பட் அதை பற்றின பல விஷயங்கள் நமக்கு தெரியாத பல விஷயங்கள்லாம் இன்னைக்கு ஷேர் பண்ணார் இல்லையா? ஆமாம், கரெக்ட். ஏன்னா மலைகளை பற்றி நம்ம அவ்வளோவா யோசிக்கிறதே இல்லைல்ல. நம்ம வந்து ஊரை சுற்றி பார்க்க போனோம்னா கூட அவர் சொன்ன நிறைய தப்பு நம்ம பண்ணுவோம். பிளாஸ்டிக் கவர் எடுத்து வந்து மலையில் அப்படியே போடுவோம். யூஸ் பண்ணுற இப்போ வந்து குளிக்க போகிறவங்களாம் ஷாம்பு சோப்பு டப்பாவெல்லாம் அங்கேயே தூக்கி போட்டு வருவாங்க. இதனால கூட நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. நம்ம நிறைய மலைகள் வந்து இப்போதைக்கு இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ்லாம் வந்து பேன் பண்ணுறதுக்கு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ்லாம் கொண்டு வராங்க. அதனால் வந்து மக்களோட கோஆப்ரேஷன் இல்லாமல் அதில் எதுவும் அவங்களும் பண்ண முடியாது இல்லையா? ஆமாம், கரெக்ட். அதனால இந்த ஒரு நாளில் நம்ம வந்து மலைகளை பற்றி நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சிருக்கோம். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் என்ன காத்துக்கிட்டு இருக்கு? நம்ம கேட்போம் போல தமிழ் அறிவோம் பகுதியில் தமிழில் ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவும் கம்ப ராமாயணத்தில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ நிரஞ்சன் தானே பேச போகிறாரு? எஸ், ஆஃப் கோர்ஸ். இன்றைக்கு கம்பராமாயணம் அப்படிங்கிற ரொம்ப அற்புதமான ஒரு நூலினுடைய உதவியினால் கம்பர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மேதையினுடைய மேதைமையினால் நாம் கம்பராமாயணத்திலிருந்து இயற்பியல் சார்ந்த ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இயற்பியல்னா என்னன்னு தெரியும் இல்லையா? ஃபிசிக்ஸ். என்னடா கம்பராமாயணம் அப்படிங்கிறது ராமாயணத்தை வந்து கவிதை நடையாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் காவிய நூல் ஆச்சே. கம்பரை வந்து அதை எதிர்க்காருன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த கம்பராமாயணத்தில் வந்து இயற்பியல் சார்ந்த ஒரு விஷயம் இருக்குன்னு யோசிக்கிறீங்க தானே? அதுதான் கம்பர். கவி சக்கரவர்த்தி இல்லையா? ஒரு கவிஞராக மட்டும் இல்லாமல் பலதுறை அறிஞராக கம்பர் இருந்ததுனால தான் தன்னுடைய பெரும்பாலான பாடல்களில் கம்பராமாயணத்தில் அவரால் பல அறிவியல் செய்திகளை வந்து பாட்டோட பாட்டாக வந்து கலக்க முடிந்தது. அந்த ஒரு அம்சம்தான் மற்ற புலவர்களோடு ஒப்பிடும்போது கம்பரை வந்து ரொம்ப தனித்து காட்டியது. அந்த வகையில் இன்றைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு கம்பராமாயண பாடல் எடுத்துக்கலாம். சூழல் என்ன அப்படின்னா, சீதை வந்து இலங்கை தீவில் இருக்காங்க. அனுமர் வந்து சீதையை காண வந்து தயாராகிறாரு. அப்போ என்னன்னா, தான் இருக்கும் இடத்திலிருந்து ரொம்ப வேகமாக வந்து அனுமர் வந்து அந்த தீவுக்கு வந்து தாவி புறப்படுறாரு. அந்த இடத்துல ரொம்ப அற்புதமான அறிவியல் சார்ந்த கருத்துள்ள ஒரு பாடல் எழுதுறாரு கம்பர். அது என்ன பாடல்னு இப்போ பார்க்கலாம். இசை உடை அண்ணல் சென்ற வேகத்தால் எழுந்த குன்றும் பசை உடை மரமும் மாவும் பல்வுயிர் குலமும் வல்லே திசை உறச் சென்று சென்று செறிகடல் இலங்கை சேரும் விசையில ஆகி தாழ்ந்து வீழ்வன என்ன விழுந்த. புகழ் வாய்ந்த ஹனுமன் வந்து ரொம்ப வேகமாக வந்து மேலே எழும்புறாரு, பறக்கிறாரு. அவரோட சேர்ந்து அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மலைகள் அவை பறக்கின்றனவா. அந்த மலைகள் மட்டும் கிடையாது, விலங்குகள், மரம், செடி, கொடி, பறவைகள் எல்லாமே சேர்ந்து பறக்குதான். ஆனால் ஹனுமன் மட்டும்தான் இலங்கை தீவில் போய் இறங்குறாரு. அவரோடு சேர்ந்து எழுந்த அந்த மலைகள், இந்த மரம், செடி, கொடி இவை எல்லாமே வந்து எழுந்த வேகத்திலேயே கீழே விழுந்துடுச்சான். ஏன்? அனுமரை போல இந்த மரம், செடி, கொடி இவை எல்லாவற்றுக்கும் வந்து எஸ்கேப் வெலாசிட்டி என்று சொல்லக்கூடிய தப்பி ஓடுகின்ற திசை வேகம் இல்லை. அது என்ன தப்பி ஓடுகின்ற திசை வேகம்? இப்போது ஒரு மனிதரோ அல்லது ஒரு பொருளோ
ஒரு கிரகத்தினுடைய இப்போ நாம் வந்து பூமி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கிரகத்தினுடைய அந்த புவி ஈர்ப்பு விசை இருக்கு இல்லையா, அந்த புவி ஈர்ப்பு விசையை கடந்து விண்ணுக்கு வந்து போகணும். அந்த புவி ஈர்ப்பு விசையை கடந்து கொண்டு அந்த பொருளோ அந்த நபரோ போகணும். அப்போது அந்த புவி ஈர்ப்பு விசையை கடந்து செல்லக்கூடிய அந்த வேகம் இருக்கு இல்லையா, தேவைப்படுகின்ற அந்த வேகம், அந்த வேகத்துக்கு பெயர் தான் தப்பி ஓடுகின்ற திசை வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இயற்பியலில் வந்து எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விவரங்களை வைத்து பார்க்கும்போது அனுமனுக்கு மட்டும்தான் இந்த தப்பி ஓடுகின்ற இந்த திசை வேகம், அதாவது இந்த எஸ்கேப் வெலாசிட்டி இருந்தது அப்படிங்கிற அந்த முடிவுக்கு நம்மளால் வர முடியுது. அவரை போலவே இந்த மலைகள், அப்புறம் வந்து இந்த மரம் செடி கொடி இவை எல்லாவற்றுக்கும் வந்து அந்த எஸ்கேப் வெலாசிட்டி, அதாவது அந்த தப்பி ஓடுகின்ற அந்த திசை வேகம் இல்லை. இதன் ஒரு காரணமாகத்தான் அனுமரால் இலங்கை தீவில் போய் இறங்க முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாரு கம்பர். இன்றைக்கு நாம் பார்த்த இந்த பாடல் மூலமாக கம்பர் வந்து எப்படி ஒரு சிறந்த பல்துறை வல்லுநராக இருந்திருக்கார் அப்படிங்கிறத வந்து தெரிய வருது. இதை வந்து படித்து பார்க்கும்போது ஒரு வார்த்தைகளில் சொல்ல முடியாத ஒரு வியப்பும் ஒரு பிரமிப்பும் வந்து ஏற்படுது. இந்த நேரத்தில் நீங்கள் ரிசர்ச் பண்ணி ஒரு வெப்சைட் எடுத்துகிட்டு வரணும், எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா? வேர் இஸ் த வெப்சைட்? சொல்கிறேன் www.actionbioscience.org. ஓகே, ஸ்கிரிப்டை பார்க்காம ஸ்பெல்லிங் சொல்லுவீங்களா? ஓகே, www.actionbioscience.org. வெரி குட் ஆனந்த். இந்த வெப்சைட் உள்ளே போனால் நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம்? அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை காப்பாற்றணும், இல்லை அந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு வந்து அதுக்கு மேலே மதிப்பு ஏற்படணும் அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு முதல்ல தெரியணும். ஆமாம், இதை வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணி பல காலமாக சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஒரு விஷயம் பற்றி தெரியாமல் நீங்கள் அதை பாதுகாக்கணும்னு நினச்சாலும் அதுக்கு குரல் கொடுத்தாலும் ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மலைகள் பற்றி மட்டும் இல்லாமல் பயாலஜிக்கலாக என்னென்ன விஷயங்கள், நேச்சர் பற்றி உங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரியணும் அப்படின்னாலுமே அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கிறதுனா இந்த வெப்சைட்டை நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்றீங்க நீங்கள்? ஆமாம், இதில் வந்து எல்லாமே அதை பற்றி தான் இருக்க போகுது. முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பயோ சயின்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது தெரியறதுக்கு. அதாவது நீங்கள் என்ன தெரியுமா, அப்படி நீங்கள் ஒரு இனிஷியேட் அப்படி மட்டும் பண்ணி வச்சுட்டா போதும், அதுக்கு வந்து குழந்தைங்க வந்து கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ அதனால் இந்த பயோ சயின்ஸ்னால் என்ன, ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நாளைக்கு நான் வந்து பெரிய படிப்பு பயோ சயின்ஸ் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களாம் மேலே வருவாங்க. ஓகே, முடிவில் வாங்கி விட்டீர்களா? அந்த வார்த்தை நீங்கள் சேர்த்துருங்க. சூப்பர் ஆனந்தி. அந்த வெப்சைட்டோட பேர் மறுபடியும் சொல்லிடலாம், actionbioscience.org. இந்த வெப்சைட்டை பார்க்கறதுக்காக இன்டர்நெட் பக்கம் போகிறவங்க செய்ய வேண்டிய முக்கியமான அத்தியாவசியமான பணி இன்னொன்று இருக்குது. ஆமாம், feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் அடிக்கு உங்கள் கைப்பட இல்லைனா டைப் பண்ணி அப்படியே மெயில் அடிக்கு நீங்கள் வந்து உங்களோட மெயில் அனுப்பி வைக்கலாம். ஆமாம், கைப்பட மெயில் அனுப்ப முடியாது அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணி அனுப்புவீங்க. கைப்பட கடிதம் என்ன எழுதலாம், இப்போ ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் அந்த கடிதத்தை போஸ்ட் பண்ணலாம். ஆமாம், எப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஃபீட்பேக் வேணும், அவ்வளோதான். ஆமாம், கரெக்டுங்களா? தோல்ல தட்டுறதா இருந்தாலும் தலையில் குட்டுறதா இருந்தாலும் மெயிலில் டோல் ஃப்ரீ நம்பருக்கு ஃபோன் எது மூலமாவது வேணாலும் அனுப்புங்கள். ஆமாம், இப்போ நம்ம அப்படி கிளம்பிக்கலாம். இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களோட நாளைக்கு வரலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று முத்து ஆனந்தி.